அவைக்கு வணக்கம். கல்வியில் பெரியன் கம்பன், கவிச்சக்கரவர்த்தி கம்பன், கம்பன் வீட்டுக் கட்டுத் தெரியும் கவிபாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். ராமாவதாரத்தில் பெரிதும் ஈடுபட்டு நின்ற கம்பர் ஆசையுடன் இக்காப்பியத்தை படைத்தார் என்பதை ஆசை பற்றி அறையலுற்றேன் பற்றி இக்காசியில் கொற்றப்து ராமன் கதையரோ என்று கூறுகிறார். காப்பியம் படைப்பவர்கள் பல உயரிய பண்புகளை தனது பாத்திரங்கள் மூலமாக வலியுறுத்துவதை பல காப்பியங்களில் கண்டாலும் மனிதம் என்ற மனித பண்பை ஒவ்வொரு பாத்திரங்கள் மூலமாக உணர்த்துகிறார் கம்பர். மனிதமே மானுட குலத்தில் மகத்துவம் என்பதை தனது காப்பியம் மூலம் நிலைநிறுத்துகிறார் கம்பர். கருணை, இரக்கம், பணிவு, மனிதாபிமானம், அன்பு செலுத்தும் கதாபாத்திரங்கள் நம்மை நாழிகைக்குள் நெகிழச் செய்கின்றன. ஆம், மனித சமுதாயம் நாடு, இனம், மொழி, அரசு ஆகியவற்றால் வேறுபட்டாலும் மானுடத்தால் ஒன்றுபட இயலும் என்ற கருத்தினை விரிவுபடுத்தி ஆறுகொல் சடிலத்தானும் மயனும் என்று இவர்கள் ஆதி வேறுல குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று மனிதத்தின் முக்கியத்துவத்தை கம்பர் பூரிக்கிறார். ஆம், அறநெறியில் வாழ்வாங்கு வாழ்பவனே அழியா புகழ் பெறுவான் என்பதை காப்பிய தலைவனான தனது ராமனின் பாத்திர படைப்பிலே நிலைநிறுத்துகிறார் கம்பர். ஒரு நாட்டிற்கு மன்னனாக ஆட்சி செய்பவனாக இருந்தாலும் மதில்கள், படைகள், ஆயுதங்கள், போர் வீரர்கள் ஆகியவற்றை பாதுகாவல்களாக கொண்டிருந்தாலும் அவன் அறத்தை துணையாக பெறாவிட்டால் மற்ற பாதுகாவல்கள் எதுவும் பயன்படாது என்பதை தனது காப்பியத்திலே நிலைநிறுத்துகிறார் கம்பர். அன்பே பாதுகாவல் என்று கூறுகிறார். இதனை தீர்வியில் அன்பு செலுத்துதலின் ஆர்வமன்னவர்க்கு ஆயுதம் ஆவதே என்று அயோத்தியா காண்டத்தில் மந்தரை சூழ்ச்சி படலத்தில் கூறியிருக்கிறார். இதனை திருவள்ளுவரும் அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அப்தே துணை என்று திருவள்ளுவரும் மனிதத்தையும் அறத்தையும் கூறுகிறார். கம்பர் மனிதத்தை இந்த இடத்தில் உயர்த்தி பிடிக்கிறார். ஆம், போர்க்களத்தில் ராவணன் நிராயுதபாணியாய் நிற்கிறான். ராமன் நினைத்திருந்தால் ராவணனை அப்போதே அழித்திருக்கலாம். ஆனால் ராவணனிடம் கருணை, இரக்கம், மனிதத்தை காண்பித்து மனித பக்குவத்தோடு ராமன் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று கூறினான். இங்கு கம்பர் காட்டும் மனிதம் மிகச்சிறந்ததாக தெரிகிறது. இதனை ஆலயா உனக்கும் அமைந்த மாருதம் பூலை ஆயின கண்டனை அறைந்த இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாடு இளம் கமுகின் வாளை தாவுரு கோசல நாடு உடை வள்ளல் என்று கூறுகிறார் கம்பர். ஆம், ராம, லட்சுமண, பரத, சத்ருகணர்களாகிய நால்வரிடத்தும் குற்றமற்ற அன்பு செலுத்துதலின் அதாவது ஒரே தன்மையவளாய் உள்ள கோசலை கூறுகிறாள். அதாவது மூத்தவன் இருக்கும் போது இளையவன் அரசாளுவது என்பது முறைமை அன்று என்ற ஒரு குறை உண்டு. ஆனால் பரதன் உன்னை விட நல்லவன், கல்வி, இளமை, வீரம், குணம் ஆகியவற்றில் யாதொரு குறையும் இல்லாதவன், 3 மடங்கு யாவற்றிலும் நிறைந்த குணத்தை உடையவன் என்று கூறுகிறாள். இந்த இடத்தில் கோசலையின் தாய்மையும் மனிதமும் வெளிப்படுகிறது. பரதனின் நம் மனிதத்தை நாம் இந்த இடத்தில் கண்டோம். ஆம், மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்லனால் குறைவு இளன் என கூறினல் முறைமை அன்ற என்ற ஒன்று உண்டு. ஆம், நால்வர்க்கும் மறியில் அன்பினில் வேற்றுமை மாற்றினல் என்று கம்பர் கூறுகிறார். அதாவது குகனடும் மைவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் உன்னை என்று அனைவரையும் தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான். 7 பெயர்களை தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த இடத்தில் மனிதம் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ராமர் நின்கேள் யாவரோ தெரியின் நம்மா என்று தனக்கு என்ன இன்னல் வந்தாலும் சரி தன் அண்ணனுக்கு அந்த இன்னல் வந்துவிடக் கூடாது என்று எண்ணி தனக்கு ஒப்படைத்த ராஜ்யத்தை தன் அண்ணனுக்கே கொடுக்க வருகிறான் பரதன். இந்த இடத்தில் அந்த பரதனின் மனிதமும் தாய்மையும் வெளிப்படுகிறது. இதுதான் கம்பர் காட்டும் மனிதம். அனுமனின் ஒவ்வொரு செயலும் அந்த மனிதம் போற்றப்படுகிறது. லட்சுமணனின் உயிரை காப்பாற்ற சஞ்சீவி மலையை கையில் தூக்கினான் அனுமன் என்றெல்லாம் கூறுகையில் அவனுடைய அந்த மனிதம் வெளிப்படுகிறது. சீதையை பார்த்து கொண்டான் அனுமன் என்றெல்லாம் கூறுகையில் அவனுடைய அந்த மனிதம் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு பாத்திரங்களிலும் மனிதம் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி கம்பர் காட்டும் மனிதமே சிறந்த மனிதம். அதனை நாம் பரதன், ராமன், அனுமன் போன்ற பாத்திரங்கள் மூலம் அறியலாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, காலமெனும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த காலச்சீட்டு. நன்றி.